ஸோ நம்ம இந்த வீடியோவில் ட்ரேடிங்காக 5 ஃபேவரட் இண்டிகேட்டர்ஸ் என்னோடது பார்க்க போகிறோம். இந்த 5 இண்டிகேட்டரும் நீங்கள் இன்னிலேருந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணுறதால உங்களோட ட்ரேடிங் அக்யூரேசி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்த 5 இண்டிகேட்டர்ஸ் எனக்கு ரிசல்ட்ஸ் தருது. ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கும் இது ரிசல்ட்ஸ் தரும். சரி, இப்போ உங்கள் நிறைய பேருக்கு டவுட் வரும், ஐயா நம்ம தான் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் கற்றுக்கணுமே, ப்ரைஸ் ஆக்ஷனே ஒரு லீடிங் இண்டிகேட்டர் தானே, அண்ட் நிறைய இண்டிகேட்டர்ஸ் ப்ரைஸை தான் வந்து ஃபாலோ பண்ணுது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பயாச்சும் நம்ம வியூ வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. இன்ஃபேக்ட் வியூ வந்து கரெக்டாக இல்லைன்னா நம்ம ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது, இல்லைனா நமக்கு பெருசாக ஒரு லாஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. பட் இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு ஒரு வியூவை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சரி, இப்போ எந்த இண்டிகேட்டர்ஸ் அதாவது நானும் யூஸ் பண்ணுறனோ இப்போ எக்ஸாக்டாக நம்ம அதான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ சார்ட்டில் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஒரு இண்டிகேட்டராக வந்து பார்ப்போம் எப்படி வேலை செய்யுதுன்னு. சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா நம்ம சீக்வென்ஸாக ஒரு ஆர்டர் பை ஆர்டராக வந்து லேர்ன் பண்ணுறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ தட் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி, நீங்கள் இப்போ வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்குனீங்க, இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து பிவோட் பாயிண்ட்லாம் வச்சு நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு கற்றுக்கினீங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கற்றுக்கினீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த இண்டிகேட்டர் பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முதல் இண்டிகேட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ப்ரோக்கரில் சூப்பர் ட்ரெண்ட்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸில் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா இந்த லென்த்துன்றது 20 யூஸ் பண்ணுறேன், ஃபேக்டர்ன்றது 2 யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணுறதால கொஞ்சம் நமக்கு மூமெண்ட் வந்து ஃபாஸ்டராகவே கிடைக்கும். சரி, இப்போது சூப்பர் ட்ரெண்டை வச்சு ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம ஒரு இண்டிகேட்டர் மட்டும் பார்க்க போகிறது இல்லை, மொத்தம் 5 இண்டிகேட்டர் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் இந்த வீடியோ ஃபாஸ்டராக இருக்கும். உங்களுக்கு புரியலன்னா இந்த வீடியோ யூடியூப்பில் தான் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணுமோ திரும்ப திரும்ப பார்க்கலாம். நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ட்ரெண்டு கூடயே ட்ரேட் பண்ணுங்க, ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தப்பாக பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நொடியிலேயே வந்து சூப்பர் ட்ரெண்ட் வந்து என்ன சொல்லிடுதுன்னா எந்த ட்ரெண்ட் வந்து இப்போ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து சொல்லிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து லோயர் ஹைஸ் வந்து ஃபார்ம் பண்ணிச்சுன்னா இது வந்து அப் ட்ரெண்ட்னு காமிச்சிடும் உங்களுக்கு. அதேமாரி லோயர் லோஸ் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து இது டவுன் ட்ரெண்ட்னு காமிச்சிடும். இப்போ இது சிம்பிள். நீங்கள் வந்து ட்ரெண்டு கூட தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க, ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக எப்பயுமே ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. ட்ரெண்டு கூடயே ட்ரேட் பண்ணும்போது தான் நமக்கு பெரிய ப்ராஃபிட் வந்து வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் வந்து நமக்கு அப்ளை ஆகியிருக்கு. இது கூடயே நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண பிவோட் பாயிண்ட்ஸை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ தட் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நமக்கு வந்துடும். இப்போ ஐயா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் வந்து ரெட்னு சொல்லிட்டு சிக்னல் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் என்ட்ரி இங்கே எங்கே போகலாம், என்ட்ரி வந்து நீங்கள் அடுத்த கேண்டில்லையே நீங்கள் என்ட்ரி எடுத்துடலாம். இப்போ இது கூடயே நம்ம என்ன வச்சுருக்கோம், நம்ம வந்து வால்யூமும் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ வால்யூம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பிரேக் ஆகும்போது இதோட வால்யூமும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி வந்து எடுக்கணும். எப்போ என்ட்ரி எடுக்கணும்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டலோட லோ எப்போ பிரேக் ஆகுதோ இங்கே வந்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ப்ளஸ் இதோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டலோட ஹைட் வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ வந்து 1:2 ஆர் 1:3 வந்து அவங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ படி நம்ம இந்த ட்ரேடை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் ஸ்டாப் லாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சூப்பர் ட்ரெண்டையே வந்து ஸ்டாப் லாஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வரைக்கும் இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகலையோ அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் ட்ரெண்டு கூடயே வந்து வரப்போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து போகிறீங்க, போயினே இருக்கும் போது எங்கே இந்த ட்ரெண்ட் வந்து வெளில வருதோ அங்கே வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். ஒருவேளை ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலைன்னா நீங்கள் சூப்பர் ட்ரெண்டையே பார்த்தீங்கனாலே அதுவே நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கல, வேறு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, ஒன்லி சூப்பர் ட்ரெண்ட் மட்டும் தான் பார்த்தோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணோன்னா அதுவே நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து தரும். இப்போது நமக்கு சூப்பர் ட்ரெண்டில் வந்து எப்போ காசு வரும்னா மார்க்கெட் ஒரு டைரெக்ஷனில் போகும்போது தான் வந்து காசு வரும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து சைட்வேஸாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து சூப்பர் ட்ரெண்டை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து நீங்கள் சைட்வேஸ் மார்க்கெட்டில் என்ன ஆகும்,
டக்குன்னு வந்து ப்ராஃபிட் மேலே போகிற மாதிரியே சிக்னல் காமிக்கும், தென் லாஸ் காமிக்கும், தென் கீழே வர மாதிரியே காமிக்கும், அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். இதே நிறைய பேர் 1 மினிட்லேயும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 1 மினிட்லேயே கூட நீங்கள் இந்த இடத்துலலாம் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், இங்கே வந்து நீங்கள் வந்து கீழே போகுதுன்னு எடுத்திருப்பீங்க, இங்கே எஸ்எல் ஹிட் ஆகிடும். தென் அகெயின் இங்கே மேலே போகுதுன்னு எடுத்திருப்பீங்க, இங்கே எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். தென் அகெயின் கீழே போகுதுன்னு எடுத்திருப்பீங்க, எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். ஸோ அட்மோஸ்ட் கிடைக்குது தான், பட் எஸ்எல் மல்டிபிள் டைம்ஸ் ஹிட் ஆகுது இல்லையா. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் 1 மினிட்ல வந்து மோஸ்ட்லி ட்ரேட் வந்து எடுக்கக்கூடாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அக்யூரஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி பாருங்களேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த ட்ரெண்டு பாருங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து கேப்சர் ஆகிருக்கு நமக்கு. ஆல்மோஸ்ட் 900 டு ஆல்மோஸ்ட் 2400. ஸோ 200 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு ட்ரெண்ட் வந்து கேப்சர் ஆகிருக்கு. இதேமாரி தான் நீங்கள் நார்மலாக இன்ட்ராடே யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நானும் அதான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் பெட்டர் அக்யூரேசி வேணும்னா 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா நமக்கு 5 மினிட்ஸில் இங்கே ரெண்டுமே தெரியுது, அப் ட்ரெண்டும் தெரியுது, டவுன் ட்ரெண்டும் தெரியுது. நம்ம எங்கே வந்து இதில் என்ட்ரி எடுப்போம், இப்போ இங்கே வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம எப்போ என்ட்ரி எடுப்போமா, இந்த கேண்டிலோட ஹையை எப்போ பிரேக் பண்ணி மார்க்கெட் போதோ அந்த இடத்துல என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துகிட்டு இதோட எஸ்எல் வந்து நம்ம ட்ரையல் பண்ணிகிட்டே போவோம். அந்த எஸ்எல் தான் இந்த சூப்பர் ட்ரெண்ட். ஸோ இது வந்து நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துருந்தோம்னா இது மேலே போயிட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல தான் கொடுத்துருக்கு. அதேமாரி இங்கே டவுன் ட்ரெண்ட்க்கு என்ட்ரி எடுத்திருந்தோம்னா இது கீழே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல தான் கொடுத்துருக்கு. ஸோ எவ்வளோ நேரம் நம்ம இதிலேயே வெயிட் பண்ணி இருந்தோமோ நமக்கு நல்ல பெரிய ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிளான சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். அப்போது நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஒன்லி சூப்பர் ட்ரெண்டை வச்சு மட்டும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா த ஆன்சர் இஸ் இல்லை. நம்ம அதை வச்சு மட்டும் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அது இல்லாமல் கூட நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒன்லி சூப்பர் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பார்த்தோம். நான் வந்து ஒரு இண்டிகேட்டரும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணின்னு இருக்கேன். நீங்கள் வந்து அதை கம்பைன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாரி ஸ்ட்ராட்டஜி கூட மேக் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு ஸ்பெஷலான ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணுறது, அதையுமே இந்த சீரீஸில் முன்னாடி நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம சூப்பர் ட்ரெண்ட் வந்து பார்த்தாச்சு. ஸோ நான் வந்து இப்போ சூப்பர் ட்ரெண்டை எடுத்துகிட்டு ரெண்டாவது இண்டிகேட்டருக்கு நம்ம மூவ் பண்ணலாம். அது வந்து மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன்ஸ் டைவர்ஜன்ஸ், MACD. ஸோ இதை வந்து சில பேர் மேக்டின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த MACDன்றா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ MACDனா என்னன்னா ஒரு மூவிங் ஆவரேஜ் தான். ஷார்ட்டாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ நம்ம MACDயில் என்ன பார்க்கணுன்னா பாருங்கள், இங்கே நமக்கு 2 லைன்ஸ் வந்து தெரியுது. ஒன்று வந்து ப்ளூ லைன் தெரியுது, இன்னொன்று ரெட் லைன் தெரியுது. இப்போ இந்த MACDயில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, எப்போல்லாம் இந்த ப்ளூ லைன் வந்து ரெட் லைன் மேலே கிராஸ் பண்ணி போதோ அப்போல்லாம் பையிங் சிக்னல் வந்து வரும். அதேமாரி எப்போல்லாம் இந்த ப்ளூ லைன் வந்து ரெட் லைனை கீழே கிராஸ் பண்ணுதோ நமக்கு செல்லிங் சிக்னல் வந்து கிடைக்கும். இது கூட நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா சில ஹிஸ்டோகிராம்ஸ் வந்து தெரியுது. இதில் என்ன தெரியுதுன்னா, நமக்கு எப்படி வால்யூம் ஏறிட்டே போதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே பை சிக்னலும் கிடச்சிச்சு, க்ரீன் சிக்னலும் வந்துன்னே இருக்குது. அப்போனா நமக்கு நம்ம ஃபேவராக தான் மார்க்கெட் போவோம். அதேமாரி டவுன் ட்ரெண்டில் இந்த ரெட் கலரில் வால்யூம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகினே இருந்தால் நமக்கு ஃபேவரில் தான் மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கும். இதுலேயே நம்ம இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இந்த ஹிஸ்டோகிராம் வந்து கண்டினியூஸாக கீழ் நோக்கி போகுதுன்னா ப்ரைஸ் வந்து இன்னமும் கீழே போகலாம். அதேமாரி ஹிஸ்டோகிராம் கீழேருந்து மேலே போயிட்டே இருந்துச்சுன்னா ரெட்டில், இது வந்து இன்னமும் மேலே போகலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா MACD தான். அகெயின் நீங்கள் எவ்வளோ பெரிய டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதை 15 மினிட்ஸில் வச்சு பார்த்தோன்னா நமக்கு இன்னுமே கிளியராக வந்து இந்த சார்ட் வந்து காட்டும். இப்போ பாருங்கள், இந்த 15 மினிட்ஸில் எப்போ இந்த ப்ளூ லைன் வந்து ரெட் லைனை இங்கே வந்து கட் பண்ணியிருக்கோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூமெண்ட் பாருங்களேன், நீங்களே எவ்வளோ அழகாக வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போயிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இங்கேருந்து அழகாக மார்க்கெட் இவ்வளோ தூரம் டவுன் வந்துருக்கு. அதேமாரி எப்போ இது வந்து நம்ம மேலே கட் ஆகி போதோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே நோக்கி ட்ரெண்டு வந்து எவ்வளோ ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள்.
இங்கே மேலே கட் ஆகி போகுது. அப்போது நமக்கு ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டும் வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் நம்ம எம்ஏசிடியில் பார்க்குறோம். இப்போது இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னா நார்மலாக நம்ம என்ன பார்த்தோம் இதில் வந்து, அதாவது ப்ளூ லைன் வந்து மேலேருந்து கீழே க்ராஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து ஒரு செல்லிங் சிக்னல். அதேமாரி ப்ளூ லைன் கீழேருந்து மேலே க்ராஸ் ஆச்சுன்னா அது ஒரு பையிங் சிக்னல். இதுலேயே இந்த செல்லிங் சிக்னல் ஒருவேளை இதுதான் நமக்கு பேஸ் லைனாக இருக்கும். இந்த ஜீரோ இருக்கு இல்லையா, ஜீரோ தான் நமக்கு பேஸ் லைன். இப்போது இந்த ஜீரோக்கு கீழே செல்லிங் லைன் இருந்தால் டைரெக்ஷன் வந்து இன்னமும் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பையிங் சிக்னல் வந்து ஜீரோக்கு மேலே இருக்குது, பேஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ நமக்கு எவ்வளோ நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டைரெக்ஷன் வந்து கிடைக்குது பாருங்கள். ஸோ எம்ஏசிடியில் இவ்வளோ கற்றுக்கினதே வந்து என்னஃபாக இருக்கும் நமக்கு ட்ரேடிங்காக. ஸோ இப்போ மூணாவது இண்டிகேட்டர் என்னதுன்னு பார்த்தோன்னா நமக்கு விவேப், வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். ஸோ இந்த விவேப் தான் நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான இண்டிகேட்டர். ஸோ ஐயா பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் ஒரு லைன் தெரியுது இல்லையா, இதுதான் வந்து விவேப். விவேப்னா ஓட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். எப்பயுமே ப்ரைஸ் வந்து இந்த லைனுக்கு கிட்டே தான் சுற்றிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆவரேஜ் கிட்ட தான் ப்ரைஸ் வரத்துக்கு ட்ரை பண்ணுது. அண்ட் நம்ம பார்த்தோன்னா ப்ரைஸ் வந்து வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த லைன் வந்து ஃபார்ம் ஆகுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ஏசிடி இண்டிகேட்டர் வந்து பார்த்துருந்தோம். அதில் வந்து நம்ம எந்த செட்டிங்கும் வந்து மாற்ற போகிறது இல்லை. நான் வந்து டிஃபால்ட் செட்டிங் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அந்த டிஃபால்ட் செட்டிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ டிஃபால்ட் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 12, 26, 9 அதுதான் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் லென்த்தில் 12, ஸ்லோவில் 26 அண்ட் சிக்னல் லென்த்தில் 9. இதே நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ பேக் டு விவேப். இப்போ விவேப் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ விவேப்பில் வந்து பாருங்கள், ப்ரைஸ் வந்து அதோட ஆவரேஜ் கிட்ட தான் வரத்துக்கு ட்ரை பண்ணோம் எப்பயும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த ப்ரைஸ் வந்து இதுதான் விவேப் லைன் இல்லையா, இதை விட்டு மேலே போச்சுன்னா அகெயின் விவேப் கிட்ட வரத்துக்கு ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுத்து வருது. தென் இதேமாரி கீழே போச்சுனாலும் அகெயின் விவேப் கிட்ட ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுத்து வருது. ஸோ எங்கே ப்ரைஸ் போனாலும் திரும்ப விவேப் கிட்ட வரத்துக்கான முயற்சி தான் இருக்கும். இப்படியுமே நடக்கலாம். எப்படின்னா இப்போ விவேப் வந்து இருக்குது, ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக இது கிட்டே வராமல் இதேமாரி போயிட்டேவும் இருக்கலாம். விவேப் வந்து கீழே தான் இருக்கும். ஸோ இந்தமாரி இருக்கும் போது நம்ம என்ன யோசிக்கணும்னா, ரொம்ப கீழே போயிடுச்சுன்னா இது சடனாக ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதேமாரி ஆப்ரேட்டர் வந்து நம்மளை மாட்ட வைக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கும் அங்கே. இப்போ நம்ம இதில் இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ண வேண்டியது இருக்குன்னா, இப்போ ப்ரைஸ் வந்து விவேப்போட ரொம்ப மேலே போயிடுச்சுன்னா நம்ம இங்கே போயிட்டு பையிங் வந்து பண்ணக்கூடாது. இது கீழே இருந்துச்சுல்ல, இந்த ஏரியாலேயே நம்ம வந்து பையிங் வந்து பண்ணணும். அதேமாரி செல்லிங் பண்ணுறீங்கன்னா இப்போது விவேப்போட ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா இந்த இடத்துல போயிட்டு நம்ம செல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. நம்ம செல் பண்ணியிருந்தோம்னா அது இந்த இடத்துலையே இது எப்போ R2 கீழே நல்லா க்ளோஸ் வச்சுதோ அந்த டைம்லேயே நம்ம செல் வந்து எடுத்துருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக விவேப் அக்கார்டிங் தான் சொல்கிறேன். எல்லா இண்டிகேட்டரும் அதுக்குன்னு சில என்ட்ரி எக்ஸிட் ரூல்ஸ் இருக்கும். ஸோ விவேப்போட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, இது வந்து நமக்கு சொல்லும் எப்போ செல்லிங் அண்ட் பையிங் எப்போ வந்து செய்யணும் அண்ட் எப்போ வந்து செய்யக்கூடாது, இதை வந்து இது வந்து சொல்லும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய இண்டிகேட்டர்ஸ் நிறைய சிஸ்டம்லாம் வந்து பார்த்தோம். லைக் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பார்த்தோம், தென் டவுட் தியோரி பார்த்தோம், அதுக்கு பிவோட் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம். இது எல்லாமே இருந்தாலும் நம்ம இப்போ பார்க்குறது விவேப். ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ இதில் என்னென்னா மார்க்கெட் வந்து ரொம்ப விவேப்போட மேலே போயிடுச்சுன்னா அகெயின் எப்போ கண்டினியூஸாக ஒரு செல்லிங் தெரியுதோ அகெயின் இது வந்து விவேப் கிட்ட வரும். அதேமாரி ரொம்ப கீழே போகும்போது கண்டினியூஸாக ஒரு பையிங் தெரியும் போது மார்க்கெட் வந்து அகெயின் விவேப் கிட்ட போகிறதுக்கு ட்ரை பண்ணும். இதை பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னா நமக்கு எல்லா நாளுமே இது கண்டினியூஸாகவே நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பாருங்கள், விவேப்போட மேலே போது அகெயின் விவேப்கே வருது. தென் இந்த இடத்துல பாருங்கள் விவேப் கீழே போது அகெயின் விவேப் கிட்டே வருது. அதேமாரி தான் மேலே போவோம் திரும்ப அதுக்கிட்டே வரும், தென் அகெயின் மேலே போவோம் அதுக்கிட்டே வருது. ஸோ இது வந்து டெய்லியுமே நடக்கிறது தான். ஸோ இதில் நம்ம இப்போ இங்கே 2 இண்டிகேட்டரை கம்பைன் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம சூப்பர் ட்ரெண்ட் வந்து யூஸ் பண்ணோம்ல, சூப்பர் ட்ரெண்ட் கற்றுக்கணும்.
ஸோ சூப்பர் ட்ரெண்டில் வந்து இது வேறு ஒன்று மாற்றணும். இதோட லென்த் வந்து 20 and 2. இது எதுக்குன்னா நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வைக்கிறோம். இப்போ 5 மினிட்ஸில் தான் நார்மலாக இன்ட்ராடே வந்து ட்ரேடிங் வந்து பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே விவேப்க்கு கீழே இருந்தால் தான் நம்ம பை சிக்னல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா விவேப் கிட்ட வந்துடுச்சு. இங்கே போயிட்டு நம்ம என்ட்ரி எடுத்தாலும் பெரிய லெவலில் நமக்கு டவுன் சைட் வந்து மார்க்கெட் மூமெண்ட் வந்து இல்லை. இப்போ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து விவேப்போட நல்லா தூரமாக வந்துடுச்சு. இப்போ விவேப் வந்து இங்கே இருக்குது, மார்க்கெட் வந்து நல்லா இங்கே கீழே வரும்போது இந்த இடத்துல இந்த பையிங் சிக்னல் இருக்குல்ல, இந்த மாரி டைமில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இப்போ இன்னும் நம்ம ட்ரெண்ட் இருக்கும் போது பாருங்கள், ட்ரெண்ட் இருக்கும் போது தான் இது வந்து நல்லா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள் விவேப் வந்து எங்கே இருக்குது, விவேப் வந்து ஆல்ரெடி விவேப்க்கு கீழே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணோம், அகெயின் விவேப் கிட்ட தான் வர ட்ரை பண்ணோம். ஸோ இங்கே ட்ரெண்ட் வந்து நமக்கு டவுன் சைடு காமிச்சாலுமே நம்ம என்ட்ரி வந்து இங்கே போகக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் திரும்ப இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுது. ஸோ அதேமாரி தான் நம்ம ஒரு ட்ரெண்டிங்கான டேயில் நமக்கு பார்த்தோன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து விவேப்க்கு மேலே போயிடுச்சு. ஓகேங்களா, இங்கே வந்து மார்க்கெட் அகெயின் விவேப் கிட்ட தான் வரப்போகுது. இப்போ பாருங்கள் நமக்கு இங்கே ஒரு டவுன் ட்ரெண்டும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம்னா நமக்கு பாருங்கள் எவ்வளோ நல்ல அற்புதமான என்ட்ரி வந்து கிடைக்குது. ஸோ இந்தமாரி நம்ம காம்பினேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணும் போது டபுள் கன்ஃபர்மேஷன் கிடச்சிடும், நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து குறைஞ்சிடும், ப்ளஸ் நம்ம எடுக்கிற ட்ரேடோட அக்யூரேசி வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். இப்போ விவேப்போட ப்ரைஸ் வந்து ரொம்ப மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நீங்கள் வந்து சிம்பிளாக என்ன பண்ணலாம், பையிங் ட்ரேடு வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பைலாம் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், மார்க்கெட் வந்து லைட்டாக மேலே போகிற மாதிரி போகும், தென் அகெயின் சடனாக விவேப்பை நோக்கி தான் திரும்ப வந்தோம். ஸோ விவேப் யூஸ் பண்ணுறதால என்ன ஆகும்னா நம்ம ட்ராப்பில் வந்து போயிட்டு சிக்க மாட்டோம். ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்களுமே ட்ராப்பில் போக மாட்டீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ விவேப்புக்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வைங்க, இங்கே என்ன தான் மூவ் ஆகிட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வரணும். அப்போ தான் நம்ம வந்து ரிவர்சல்னு சொல்லிட்டு அதில் என்ட்ரி எடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு அடுத்த நாள் நம்ம பார்த்தோன்னா, இப்போ இங்கே பாருங்கள் ப்ரைஸ் வந்து விவேப்பை விட எங்கேயோ விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஸோ நம்ம இங்கே வெறும் விவேப்பை மட்டும் வச்சு கன்சிடர் பண்ணக்கூடாது, பட் விவேப்பை வச்சு என்ன தெரிஞ்சுக்கலான்னா நம்ம இந்த இடத்துல போயிட்டு எங்கேயோ வந்து பையிங் என்ட்ரி எடுத்து இன்னும் மேலே ரொம்ப தூரம் போவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்பவே முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ விவேப் வந்து நீங்கள் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இப்போ நாலாவது விஷயம், அதாவது நாலாவது இண்டிகேட்டர் என்னென்னா, எப்பயுமே நம்ம சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணும் போது நமக்கு அந்த ட்ரெண்டில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு தேவையான இண்டிகேட்டர் தான் இந்த ஆவரேஜ் டைரெக்ஷனல் இண்டெக்ஸ் ஏடிஎக்ஸ். ஸோ ஏடிஎக்ஸில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஏடிஎக்ஸில் வந்து எப்போல்லாம் வந்து ஏடிஎக்ஸோட லைன் 25க்கு மேலே இருக்கோ அப்போல்லாம் அந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ இங்கே பாருங்கள் 25க்கு மேலே போயிருக்கு, ட்ரெண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ அதே வந்து எப்போல்லாம் 25க்கு கீழே வந்துடுதோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருக்கும். ஸோ ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர் என்ன சொல்லணும்னா, வெறும் சூப்பர் ட்ரெண்டை பார்த்து நம்ம ட்ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்னு பார்க்காம நமக்கு இந்த ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, இது வந்து கண்டினியூ ஆகுமா, இல்லை மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே தான் இருக்குமா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர். இங்கே பாருங்கள் காலையில் கூட ட்ரெண்டு வந்துச்சு, மேலேயும் போச்சு, அகெயின் நமக்கு ஏடிஎக்ஸ் லைனும் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு 150-100 பாயிண்ட்ஸ் கிட்ட நல்ல மூவ் வந்து கொடுத்துச்சு. இப்போ நீங்கள் ஏடிஎக்ஸை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். என்னென்னா சில பேர் ஏடிஎக்ஸ் மேலே போச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போவோம், ஏடிஎக்ஸ் கீழே போச்சுன்னா மார்க்கெட் கீழே போவோம்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதாவது ஏடிஎக்ஸ் வந்து என்ன சொல்லணும்னா ஒன்லி நம்ம ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு தான் நமக்கு சொல்லும். ஸோ மெயினாக நம்ம ஏடிஎக்ஸ் பார்க்க வேண்டியது அந்த ட்ரெண்டில் எவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். எந்த ட்ரெண்டுமே போயிட்டு இருந்தாலும் அந்த ட்ரெண்டில் எவ்வளோ சக்தி இருக்குது, இன்னும் எவ்வளோ தூரம் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறது மட்டும்தான் ஏடிஎக்ஸ். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஒருவேளை நம்ம என்ட்ரி எடுக்கிறோன்னா நமக்கு என்ன இது சொல்லுதுன்னா,
எவ்வளோ ஸ்ட்ராங்கான அந்த ட்ரெண்ட் வந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இது சொல்லும். இப்போ இந்த ஏடிஎக்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா, ஒருவேளை மார்க்கெட் வந்து நல்ல இப்போ மூமெண்ட்டில் வந்து போயிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு ரெட் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்களேன், நம்ம என்ன ஆகும், பேனிக்கில் வந்து வந்துடுவோம். ஐயோ என்னடா இது கீழே வருது, இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகுமா, இல்லை இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணலாமான்னு அந்த பேனிக்கில் வரும். அந்த டைமில் தான் ஏடிஎக்ஸ் என்ன சொல்ல வருது, இல்லை நீங்கள் வந்து இதிலேயே கண்டினியூ பண்ணுங்கள், மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து இந்த ஏடிஎக்ஸ் வந்து நமக்கு சிக்னல் வந்து கொடுக்கும். இப்போ இது வந்து 4 இண்டிகேட்டர் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஒன்று சூப்பர் ட்ரெண்ட், ரெண்டாவது எம்ஏசிடி, மூணாவது விவேப், நாலாவது ஏடிஎக்ஸ். இது நாலுத்துக்கும் தாண்டி இன்னொரு இண்டிகேட்டர் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் அந்த இண்டிகேட்டர் தான் நான் முதல்ல யூஸ் பண்ணுவேன், பட் இங்கே வந்து நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு சேஞ்சுக்கு பேங்க் நிஃப்டி வந்து பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம ஃப்யூச்சர்ஸ் சார்ட்டை வச்சு தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். ஸோ பேங்க் நிஃப்டியோடது நம்ம பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் சார்ட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டி வந்து வச்சாச்சு. இது கூட வந்து நம்ம பிசிஆர் வந்து பார்க்குறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா பிசிஆர் வந்து எப்பயுமே நமக்கு என்ன சொல்லும், இன்ஃபேக்ட் அது 1க்கு மேலே இருந்துச்சுன்னா நமக்கு புட் ரைட்டர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து மேல் நோக்கி தான் போவோம், கீழ் நோக்கி வராது. நம்ம அங்கே போயிட்டு செல்லிங் டைரெக்ஷனில் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதேமாரி பிசிஆர் வந்து லெஸ் தென் 1ஆக இருந்துச்சுன்னா நம்ம அங்கே போயிட்டு பையிங்கான என்ட்ரி வந்து எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு நான் வச்சுருக்கிற சாஃப்ட்வேர் சென்சிபிள். இதை வந்து நீங்கள் லாஸ்ட் இதுலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் நமக்கு இங்கே பிசிஆர் வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு டவுட்டில் வரலாம், என்ன இங்கே 1.1ல் இருக்குது பிசிஆர் ப்ளஸ் இங்கே வந்து என்ன இது 0.68ல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன்லி இங்கே காமிக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு மட்டும் இருக்கிற பிசிஆர் தான் காமிக்கும். அதை தவிர்த்து ஓவராலாக இதை தாண்டி வெளியிலலாம் இருக்கும்ல சில ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 61,000ல் இருக்கும், 62,000ல் இருக்கும், அதெல்லாம் வந்து இங்கே கால்குலேட் பண்ணலை. இதை நீங்கள் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே வந்து 25 ஸ்ட்ரைக்ஸ்க்கு மட்டும் தான் காமிக்கும். இப்போ நீங்கள் இதை 15ன்னு வச்சிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது வேறு காமிக்கும். ஸோ அது வந்து பாருங்கள், இப்போ நான் 15 வச்சிட்டேன், இங்கே 0.68ன்னு காட்டுது, 20 வச்சா 0.69ன்னு காட்டுது. பட் ஆக்சுவலான பிசிஆர் நமக்கு 1.1 தான், அதாவது மேல் நோக்கி இருக்கும்னு தான் இந்த டேட்டா சொல்லும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிசிஆர் இருக்குல்ல, நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்கன்னா உங்களோட வியூ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான வியூவோடு தான் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரணும். அதை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற டேட்டா தான் நமக்கு பிசிஆர் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வியூவில் வந்து இன்றைக்கி உங்களுக்கு செல்லிங்கோட வியூ இருக்குதுன்னு வைங்க, நீங்கள் என்ன பண்ணணும், செல் ஆன் த ரைஸ் வந்து பண்ணணும். அதாவது எப்போ மேலே ஏறுதோ அந்த இடத்துல செல் பண்ணணும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒருவேளை பையிங்கோட வியூ இருக்குதுன்னு வைங்க, ஸோ பையிங் இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், பை ஆன் த டிப் இது வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே யூஸ் பண்ணுறது இதுதான். எப்போ மார்க்கெட் ரொம்ப கீழே இருக்கோ அங்கே வந்து வாங்குவாங்க, எப்போ மார்க்கெட் ரொம்ப மேலே போதோ அங்கே வந்து விற்பாங்க. ஸோ இந்த வியூ வந்து நமக்கு எந்த ட்ரேடராக இருந்தாலும் ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ட்ரேடர் வந்து செல்லிங் வியூ வந்து பண்ணுறாரு, என்னென்னா மார்க்கெட் வந்து இங்கே இவ்வளோ மேலே போயிடுச்சு, இந்த இடத்துல வந்து கீழே வரும்னு சொல்லிட்டு ஒரு வியூ வந்து யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கீழே வரா மாதிரி வந்துட்டு சக்குன்னு மேலே வந்து திரும்ப போயிடும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும், நமக்கு என்ன தோணும், நம்ம ஒன்ஸ் வந்து வியூ பண்ணிட்டோன்னா சரி இங்கேருந்து வரும், இங்கேருந்து வரலையா இங்கேருந்து கீழே வரும், இங்கேருந்து கீழே வரும், இப்படியே நினச்சிட்டு உக்காண்ட்ருப்போம். பட் அன்னைக்கு பார்த்து மார்க்கெட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் பெரிய லெவலில் ட்ரேட் எடுத்துடும். அந்த டைமில் நமக்கு லாஸ் வந்து ஹியூஜாக ஆகிடும். அதேமாரி இப்போ ஒரு ட்ரேடர் வந்து பையிங்கான இது வந்து வியூ வந்து வச்சுருக்காரு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு கீழே வந்துட்டு இந்த இடத்துல இருந்து மேலே போகும்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பாரு. அதேமாரி லைட்டாக மேலே போயிட்டு டக்குன்னு என்ன ஆகும், மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி இங்கேருந்து போகலன்னா என்ன, இங்கே கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கலாம், இங்கேருந்து போயிடும், இல்லைனா இங்கே கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கலாம், இங்கேருந்து போயிடும்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். பட் அந்தமாரி தப்பான வியூவில் போயிட்டு உக்காந்துட்டிங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு மறக்க முடியாத லாஸ் மேக்கிங் டேவாக நமக்கு வந்து மாறிடும். ஸோ இதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறது பர்சனலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிசிஆர் டேட்டா.
ஸோ இந்த பிசிஆரே பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்கோட பிசிஆர் கூட வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சிபிள்லேயே அனலைஸ் போயிட்டு ஆப்ஷன் செயின் போனீங்கன்னா ஆப்ஷன் செயினில் ஆல் காலம் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆல் காலம் வியூவில் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் கரண்ட்டாக எங்கே இருக்குது 24,080 கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கோட பிசிஆர் அதாவது இங்கே வந்து நிறைய பேர் மேலே போகணும்னு வச்சுருப்பாங்களா கீழே போகணுன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போக போக பாருங்கள் எல்லாம் 2, 3 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இங்கே எல்லாம் பையர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. இங்கே வெளில போக போக பாருங்கள் இங்கெல்லாம் செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த பிசிஆர் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரேடிங் அக்யூரசி இன்னமும் சூப்பராக இருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் அன்னைக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு ஓஐ சேஞ்சில் வச்சிங்கன்னா அன்னைக்கு என்ன பிசிஆர்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே வந்து காமிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இங்கே பிசிஆர் வந்து காட்டுது பிசிஆர் 1.1. ஸோ 1.1 இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ்னு அர்த்தம். ஸோ எந்த காரணத்தை கொண்டும் நான் வந்து இன்றைக்கி போயிட்டு என்னதான் செல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் இங்கே போயிட்டு செல்லிங் வந்து நான் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கவே மாட்டேன். ஸோ இந்த டேட்டா தான் நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி பார்க்க வேண்டிய டேட்டா. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன, ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக நம்ம எப்பயுமே ட்ரேட் பண்ணவே கூடாது. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, சரி இப்போ நிஃப்டிலேயே பாருங்களேன், நிஃப்டியில் வந்து நமக்கு நீங்கள் என்ன நினைப்பீங்க, இன்றைக்கி வந்து இங்கே வந்து ட்ரெண்ட் வந்து டவுன் சைடு வந்து சிக்னல் கொடுத்துருக்கு, நமக்கு பிசிஆர் முக்கியம். பிசிஆரில் என்ன, நமக்கு பாசிட்டிவ் வியூ தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷ் வியூவில் தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் வந்து நமக்கு மிஸ் ஆகிடுச்சே, இதை நம்ம என்ன பண்ணுறது இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடு மிஸ் ஆகின்னு போட்டோம். நமக்கு என்ன ஒரு மிஸ் தானே ஆச்சு, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இல்லை. பட் நம்ம எப்பயுமே ஒன்ஸ் நம்ம வியூவை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இதை எப்பயுமே சேஞ்ச் பண்ணவே கூடாது. நம்ம வியூ வந்து எப்போ சேஞ்ச் பண்ணலான்னா சடன் ஃபேக்டரில் மார்க்கெட் ஒரு பெரிய மூவ் கொடுத்துச்சுன்னா அந்த டைமில் மட்டும் தான் நம்ம வியூ சேஞ்ச் பண்ணணுமே கோசரம். நம்ம வந்து இங்கே பாருங்கள் நிறைய பேர் இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரும்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய வாங்கியிருப்பாங்க, இங்கெல்லாம் வந்து செல்லிங் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மார்க்கெட் மேலே போன உடனே அதோட ஆக்சுவல் சென்டிமெண்ட் படி மார்க்கெட் மேலே போயிடுச்சு, லாஸ் வந்து ஆகிடும். ஸோ நிறைய பேர் ட்ராப் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இது கூடயே நமக்கு இந்த வியூ கூடயே என்ன தெரிஞ்சிச்சு, பிசிஆர் பாசிட்டிவாக இருந்ததால் நம்ம காலையில் என்ன தெரிஞ்சிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி தான் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து பிசிஆர் படி மேலே போயினே தான் இருந்துச்சு. பட் செல்லிங் வந்து வந்துச்சு, இது உங்களோட விஷ் தான். நான் வந்து பிசிஆர் தான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதும் இல்லை உங்கள் வியூக்காக நீங்கள் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களோட விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனலாக கன்க்ளூஷன் மாதிரி பார்ப்போம். எல்லா இண்டிகேட்டர்ஸுமே நம்ம அட் எ டைம் பார்த்துடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சூப்பர் ட்ரெண்ட். இது வந்து என்னென்னா மார்க்கெட் எப்போ நமக்கு க்ரீன் சிக்னல் கொடுக்குதோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னு அர்த்தம். அகெயின் இதோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே ஆகும்னா எங்கே இதோட சிக்னல் சேஞ்ச் ஆகுதோ அது வரைக்கும் இதோட ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ட்ரையல் பண்ணிகிட்டே போகணும். அதேமாரி மார்க்கெட் எங்கே இதை கீழே உடச்சி ரெட் சிக்னல் காட்டுதோ அங்கேருந்து இதோட ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகிடும். அதோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே மார்க்கெட் வந்து அதை உடைக்குதோ அந்த இடத்துல தான் இதோட ஸ்டாப் லாஸ் வந்து ஆகும். ஸோ இந்த ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து எப்பயுமே ட்ரேட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எம்ஏசிடி. ஸோ எம்ஏசிடி வந்து நமக்கு தெரியும், நம்ம பார்த்த மாரி தான் அதில் 2 சிக்னல் காமிக்கும். ஸோ 2 சிக்னல்லையும் நம்ம எப்போ வந்து ப்ளூ லைன் வந்து ரெட் லைனோட மேலே போதோ அந்த டைமில் வந்து நம்ம பையிங் சிக்னல் கிடைக்கும். அதேமாரி எப்போ ப்ளூ லைன் ரெட் லைன் கீழே வருதோ அந்த டைமில் நமக்கு செல்லிங் என்ட்ரி வந்து கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ரெண்டுத்தையும் மட்டும் வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எம்ஏசிடியில் வந்து நமக்கு பை சிக்னல் காமிச்சிக்குது, சூப்பர் ட்ரெண்ட்லேயும் நமக்கு பை சிக்னல் இருக்குது. இது இந்த இடத்துல பையிங் வந்து போகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் வந்து பையிங் தான் காட்டுது, பட் எம்ஏசிடியில் வந்து நமக்கு செல் சிக்னல் வந்துடுச்சு. ஸோ நம்ம எதுக்கு வெயிட் பண்ணணும்னா இந்த சூப்பர் ட்ரெண்ட் எப்போ பிரேக் ஆகி டவுன் ட்ரெண்ட் காமிக்குதோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து அகெயின்ஸ்ட் ஒரு ட்ரெண்ட் வந்து நம்ம எப்பயுமே போகக்கூடாது. ட்ராவல் வித் ட்ரெண்ட்
அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஃபேக்டரும் வரும். அதுக்கப்புறம் மூணாவது நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த ஏடிஎக்ஸ் தான் பார்த்தோம். எப்பயுமே நீங்கள் என்ட்ரி எடுக்கும் போது ஏடிஎக்ஸில் என்ன பார்க்கணும், மார்க்கெட் வந்து இந்த 25க்கு மேலே இருந்தால் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான மூமெண்ட் வந்து கிடைக்கும், இல்லைனா அந்த ஸ்ட்ராங் மூமெண்ட் வந்து கிடைக்காது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த விவேப் இண்டிகேட்டர் வந்து பார்த்தோம். ப்ரைஸ் வந்து விவேப் கிட்ட அல்லது விவேப் கீழே இருந்துச்சுன்னா அங்கேருந்து நமக்கு பையிங் என்ட்ரி வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். அதேமாரி ப்ரைஸ் வந்து விவேப்க்கு ரொம்ப மேலே போயிடுச்சுன்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம பையிங் என்ட்ரி வந்து தேடக்கூடாது. அகெயின் எப்போ அது விவேப்க்கு கீழே வருதோ அந்த இடத்துல எங்கேயாச்சும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நமக்கு கன்ஃபர்மேஷனோட நம்ம அங்கே ஒரு என்ட்ரி வந்து எடுப்போம். அண்ட் ஃபைனலி பிசிஆர் டேட்டா வந்து நம்ம பார்த்தோம். பிசிஆரில் வந்து நமக்கு வியூ வந்து தெரிஞ்சிடும், மார்க்கெட் வந்து மேலே போதா இல்லை வந்து புல்லிஷாக இருக்க போதா பியரிஷாக இருக்க போதான்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலான வியூ வந்து தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ஒரு 5 மேஜரான இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தோம். உங்களுக்கு எல்லாருக்குமே இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இந்த சீரீஸை கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் நீங்களும் வந்து கான்ஃபிடென்ட்டோட ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல்ஸில் கொஞ்சம் தேவையான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வர அப்சர்வேஷன்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.